ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतिर्न सिंहं करोति वाचारभङ्गुं लङ्घयते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीहुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुद्धे श्रीमते जयपताक स्वामी नामने नमो आचार्यपदाय नित्य गौरवतमताय नगरकरामतारे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुद्धे श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதை அப்படின்னா என்ன அப்படின்னா பகவான் பாடிய பாடல். ஓகேங்களா? பகவத்கீதைனா பகவான் வாயால் சொன்னது. ஸோ அதுதான் பகவத்கீதை. ஆக்சுவலாக நமக்கு அஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்ட்டு இருக்கு. அஸ்திரம் அப்படின்னா என்ன? ஆயுதங்கள். எப்படி நம்ம ஆயுதங்கள் வச்சுட்டு எப்படி போர் செய்யறது அதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சாஸ்திரம் இது நம்மளை சீர்படுத்துவது. சாசனாதி இது சாஸ்திரக. ஸோ என்ன அப்படின்னா நம்மளை சீர்படுத்துவது. அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி வாழணும் அப்படின்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேன்யூல் புக்கு தான் எது அப்படின்னா பகவத்கீதை. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாலேயோ சரி நம்ம எந்த நாட்டு இருந்தாலும் சரி அந்த நாட்டுடைய ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு ஃபாலோ பண்ண தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தால் அந்த நாட்டோட ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சட்டப்படி நம்ம அப்போதான் அங்கே நிம்மதியாக வாழ முடியும். அதுபோல மனிதர்களாக பிறந்தவர்கள் எப்படி வாழணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்க மேனுவல் புக்கு தான் எது? பகவத்கீதை. ஆக்சுவலா இப்போ நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குங்க, வாஷிங் மிஷினோ டிவியோ ஸோ மொபைலோ லேப்டாப்போ அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு ஒரு புக்லெட் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ஆப்ரேட் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கீங்க, சுவிட்சு போட்டு இருக்கிற எல்லா பட்டனும் நொக்கு நொக்கு நொக்குன்னு அழுத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? அவ்வளோதான். என்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்களோ அன்னைக்கே கிளம்பி போயிடும் அது வெளியே. அவ்வளோதான். ஸோ அது போல் இப்படி தான் வாழணும் அப்படின்னுட்டு நமக்கு சட்டதிட்டங்கள் இருக்கு. அந்த சட்டதிட்டங்களை சொல்லியிருக்கிறது தான் எது அப்படின்னா நமக்கு பகவத்கீதை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வேதங்கள் 4 இருக்கு. என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வனம். ஸோ அதில் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அதை உபநிஷங்களாக மாற்றினாங்க. ஸோ அப்படி அந்த வேதங்களை தான் என்ன 108 உபநிஷங்களாக மாற்றியாச்சு. அந்த 108 உபநிஷங்களும் படிக்க முடியல. அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு 10 வகையான ஃப்ரூட்ஸ் கொடுத்தாச்சு. 10 வகையான ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அட் அ டைம் நம்மளால 10 வகையான அந்த அவ்வளோ வெரைட்டி ஃப்ரூட்ஸை சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து ஜூஸ் போட்டு ஈஸியாக குடிச்சிடலாம் இல்லையா? அதுபோல் அனைத்து உபநிஷங்களுடைய சாரம் தான் எது அப்படின்னா பகவத்கீதை. ஓகேங்களா? ஸோ அப்படியாப்பட்ட இந்த பகவத்கீதை அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா இந்த பகவத்கீதையில நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பகவானை பற்றி, ஜீவாத்மாவை பற்றி, இயற்கையை பற்றி, காலத்தை பற்றி, அப்புறம் கர்மா. ஸோ இந்த 5 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம்.
இதுல மாற்ற முடியாதது எது அப்படின்னா 4. பகவான் நம்மளால ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது. ஜீவாத்மா ஏதாவது பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவும் பகவான் கிட்ட இருந்து வந்ததுனால ஜீவாத்மாவும் நிலையானது. அதை வெட்டவோ, எரிக்கவோ, நினைக்கவோ, உலர்த்தவோ ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது இயற்கை. இயற்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? திடீர்னு இப்போ பெரிய சுனாமி வருது, பூகம்பம் வருது, எரிமலை வெடிக்குது. டக்குன்னு எதை போய் ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்தது காலம். இதோ இரவு பகல் நமக்கு வந்துட்டே இருக்கு. அதை மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப எதை தான் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னா கர்மா. கடைசியா சொன்னேன் இல்லையா, கர்மா. அதை நம்மளால மாற்ற முடியும். ஓகேங்களா? இதுல இந்த பகவத்கீதையில மொத்தம் நமக்கு 700 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ அந்த 700 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம் திருதராஷ்டர் சொன்னது. அடுத்தது 41 ஸ்லோகம் சஞ்சயன் சொன்னது. 84 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் சொன்னது. 574 ஸ்லோகங்கள் கிருஷ்ணர் சொன்னது. ஸோ மொத்தம் கூட்டினா எவ்வளவு? 700 ஸ்லோகங்கள் இதுல இருக்கு. முக்கியமா இந்த பகவத்கீதையில மொத்தம் 18 அத்தியாயங்கள். 700 ஸ்லோகங்கள், 18 அத்தியாயங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்துல 18 பர்வங்கள் இருக்கு. எப்படி பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள், அது போல் மகாபாரதத்துல 18 பர்வங்கள் இருக்கு. புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. அதே போல அந்த குருக்ஷேத்திர யுத்தம் அதுவும் 18 நாள் நடந்தது. அதே போல அங்க சண்டை போட்ட அக்ஷௌகணி சேனைகள் அதுவும் 18. ஏன்னா கௌரவர்கள் சைடு 11, பாண்டவர்கள் சைடு 7, மொத்தம் 18 அக்ஷௌகணி சேனைகள் அங்க சண்டை போட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகவத்கீதை மகாபாரதத்துல, ஏன்னா நமக்கு இதிகாசங்கள் 2, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம் இல்லையா? ஸோ அந்த மகாபாரதத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதுல பீஷ்ம பர்வம் இருக்கு. அதுல 25வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் வரையும் வரக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா பகவத்கீதை. ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா இந்த பகவத்கீதை. ஸோ முக்கியமா அதே போல இந்த மகாபாரதம், ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த மகாபாரதத்தை பத்தி நம்ம கேட்டிருப்போம். மகாபாரதத்தை பத்தி கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அதே போல மகாபாரதத்துல 5 ரத்தனங்கள் இருக்கு. முதல்ல ஒரு 5 விஷயங்கள் பார்த்தோமா? பகவத்கீதையில இந்த 5 விஷயங்கள் இருக்கு அப்படின்னுட்டு. அது போல மகாபாரதத்துல 5 ரத்தினங்கள் இருக்கு. அந்த 5 ரத்தினங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரத்னம் பகவத்கீதை, 2வது ரத்னம் விஷ்ணு சகஸ்ரநாமம், 3வது ரத்னம் விதுர நீதி, 4வது ரத்னம் யக்ஞ பிரஷ்னம், 5வது ரத்னம் சனத் சுஜாதியம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ரத்தனங்கள் இருக்கு. அடுத்தது வேற என்ன பார்த்தோம் நம்ம? ஸோ பகவத்கீதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த 5 ரத்தனங்கள் பார்த்தோம் இல்லையா? 5 ரத்தனங்கள் பகவத்கீதை, அது பீஷ்ம பர்வம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பீஷ்ம பர்வம் 25வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் வரையும். ஓகேங்களா? அதுல 2வது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸோ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அனுசாசன பர்வம் மகாபாரதத்துல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அனுசாசன பர்வத்துல சாப்டர் 14 இருந்து 20 வரையும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொன்ன? விதுரநீதி இல்லையா? விதுரநீதி உத்தியோக பர்வம். உத்தியோக பருவத்துல 33வது அத்தியாயத்துல இருந்து 40வது அத்தியாயம் வரையும் வரக்கூடியது. அடுத்தது யக்ஷ பிரஷ்னம். ஆக்சுவலா இந்த விதுர நீதியை விதுரர் உபதேசம் பண்றது. ஓகேங்களா? அடுத்தது யக்ஞ பிரஷ்னம். ஸோ இந்த யக்ஷ பிரஷ்னம் என்ன அப்படின்னா, இது வனப்பர்வம். அதாவது
ஒரு யக்ஷனுக்கும் யுதிஷ் மகாராஜுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் அது. ஸோ இது வந்து நமக்கு வனப்பருவத்துல சாப்டர் 312ல இருந்து 313 வரையும் வரக்கூடியது. லாஸ்ட் என்ன அப்படின்னா சனத் சுஜாத்தியம். இது வந்து நமக்கு மகாபாரதத்துல உத்தியோக பர்வம் சாப்டர் 41ல இருந்து 46 வரை இருக்கக்கூடிய 5 அத்தியாயங்கள். அதாவது மரணத்தை பற்றிய பிரச்சனைகளை வந்து பேசிட்டு இருக்காங்க. அது பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, குருனா என்ன, யோகம்னா என்ன அப்படின்னுட்டு அதை பற்றி, அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆறாங்க, எங்க போறாங்க அப்படின்னு இதை பற்றி எல்லாம் திருதராஷ்டர், விதுரர் மற்றும் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுறது. சனத் சுஜாத்தியம் அந்த ரிஷி கிட்ட பேசக்கூடிய உரையாடல். ஓகேங்களா? ஸோ இதற்கு வந்து ஆதிசங்கராச்சாரியர்ல பாஷ்யம் கூட எழுதியிருக்கார். ஸோ இப்படி இந்த 5 ரத்தனங்கள். ஓகேங்களா? ஸோ 5 ரத்தனங்களை பற்றி நம்ம வந்து பேசியாச்சு. அடுத்தது ஆக்சுவலா நிரந்தரமானது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எது நிலையானது அப்படின்னா ஈஸ்வரன் பகவான், அப்புறம் காலம், இயற்கை, ஜீவாத்மா. இது 4ம் இயற்கையா அதாவது நிரந்தரமா இருக்கக்கூடியது. எது நிரந்தரமற்றது அப்படின்னா கர்மா. ஏன்னா 5 நம்ம வந்து இந்த பகவத்கீதையில இந்த 5 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நிரந்தரமற்றது எது அப்படின்னா வெறும் கர்மா மட்டும்தான். ஸோ அந்த கர்மாவை நம்மளால மாற்ற முடியும். ஏன்னா கடவுள் யார் அதை வந்து பகவத்கீதையில நம்ம படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இயற்கை, இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு அதையும் தெரிஞ்சிடும். காலம்னா என்ன அதுவும் இதுல வந்துடும். நான் யார் அதுவும் நம்ம வந்து 2வது அத்தியாயத்திலே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கர்மா, நாம் எப்படி நடந்துக்கிறது, கர்மான்னா என்ன, அது எப்படி நமக்கு எஃபெக்ட் ஆகுது, ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா முக்கியமா பகவான் வந்து இந்த பகவத்கீதைய யார் கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அர்ஜுனனோட. ஏன்னா பகவானுக்கு வந்து ரொம்ப பிரியமானவர்கள் யாரு அப்படின்னா பாண்டவர்கள். அந்த பாண்டவர்களும் ரொம்ப பிரியமானவங்க யாரு அப்படின்னா அதுதான் யாரு, அர்ஜுனன். ஏன்னா நீங்க பீமன் கிட்ட போய் பகவான் எதை சொன்னாலும் ஓகே, பதில் பேசவே மாட்டாரு. ஓகே அப்படின்னுட்டு, அதாவது இன்னைக்கு சண்டே இல்லப்பா, இன்னைக்கு மண்டே. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, ரொம்ப சத்தமா இருக்கு. ஆனா இப்ப நீங்க பீமன் கிட்ட பகவான் என்ன சொன்னாலும் ஓகே, பதிலுக்கு எதுவுமே பேசவே மாட்டாரு. ஆனா அப்படி ஒரு பரம பக்தர் யாரு, பீமன். ஆனா அர்ஜுனன் கிட்ட எதை சொன்னாலும் அது சரியா இல்லையான்னு யோசிப்பாரு. எல்லாத்தையும் அப்படியே நம்ப மாட்டாரு. அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்பாரு. ஆனா பீமன் அப்படி இல்லை. இன்னைக்கு சண்டே இல்லப்பா, இன்னைக்கு மண்டே, அவ்வளவுதான். இன்னைக்கு மண்டே, நாளைக்கு டியூஸ்டே அப்படின்னு போயிட்டே இருப்பாரு அவரு. ஆனா ஏன் எதுக்குன்னுட்டு யாரு கேள்வி கேட்பாங்க, அர்ஜுனன் கேள்வி கேட்பாரு. எல்லாருமே பக்தர்கள் தான், நான் வந்து எதுவும் ஒரு குறை சொல்லவே இல்லை. ஆனா இப்படி கேள்வி கேட்கறது, அதாவது இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சமையல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதை போட்டாலும் சாப்பிட்டே ஒருத்தங்க இருக்காங்க. அதே இப்ப நீங்க சமையல் பண்ணி இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க, இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு பதில் சொல்றது பிடிச்சிருக்கா, இல்ல நீங்க எப்படி சமையல் பண்ணி போட்டாலும் அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கவங்களும் பிடிக்குமா? நீங்களே சொல்லுங்க, எது மெத்தடி பெஸ்ட்? ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா நம்ம வந்து சாஸ்திர பிரகாரம் நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா ஆத்மாவை பற்றிய அறிவு, அதுதான் என்ன ஆன்மீகம். ஓகேங்களா? ஆனா இத்தனை நாள் நமக்கு ஆத்மானா என்னவே தெரியாம இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு குரு மூலியமா தான் நமக்கு ஆத்மானா என்ன, ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்ட்டு நமக்கே புரிஞ்சுது. ஸோ ஆத்மாவுடைய பண்புகள் என்ன அப்படின்ட்டு நமக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலா
நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வந்து அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பக்தி ரிஷால பார்த்துருக்கோம். அந்த 3 வழிகள் என்ன? பிரத்யக்ஷ, அனுமானம், சப்தம். ஸோ பிரத்யக்ஷ நம்ம கண்ணுக்கு, காதுக்கு, ஸோ நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அடுத்தது அனுமானம். நம்ம கற்பனை மூலியமா மனசுல எவ்வளவோ கற்பனை பண்ணுவோம். அதெல்லாம் நிஜம்னு ஆகுமா என்ன? கிடையாது. ஸோ சப்த பிரமாணம். ஒரு குரு மூலியமாக அத நம்ம தெரிஞ்சுண்டா தான் அது வந்து நமக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா பகவான் சச்சித் ஆனந்தம். ஓகேங்களா? அந்த சச்சித் ஆனந்தமான பகவானை பற்றி யாருக்கு தெரியும்? பகவானே பகவானை பத்தி சொன்னா தான் தெரியும். இல்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. என்ன பத்தி நானே சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். இல்லையா? அதுபோல பகவானே பகவானை பற்றி சொன்னா தான் தெரியும். இல்லையா? ஸோ அதுபோல பகவானே சொன்னது தான் என்ன? இந்த பகவத்கீதை. அவ்வளவு சிரேஷ்டமானது. ஆக்சுவலா இங்க எல்லாரும் இத வந்து தெரிஞ்சுக்க முடியுமான்னா கண்டிப்பா இல்ல. எல்லாராலும் பகவத்கீதை புரிஞ்சுக்கணுமா? அதுவும் கிடையாது. அவ்வளவு ஏன்னா ஒரு குரு மூலியமாக தான் இத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதேபோல இங்க சண்டைக்கு நின்னுட்டு இருக்காங்க. எல்லாம் உட்கார்ந்துட்டு பேசலைங்க. அர்ஜுனனும், கிருஷ்ணரும் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இல்ல. ஆக்சுவலா அவங்க எங்க இருக்காங்க? யுத்த களத்துல இருக்காங்க. ஸோ யுத்த களத்துல இந்த பக்கம் 11 அக்ஷௌகினி சேனைகள். அந்த சைடு 7 அக்ஷௌகினி சேனைகள். அவ்ளோ பெரிய அ சண்டை இப்ப ஸ்டார்ட் ஆகப்போது. இந்த பக்கம் துரியோதனன் சைடு சேனாதிபதி யாரு இருக்காரு? பீஷ்மர் இருக்காரு. இந்த பக்கம் யுதிஷ்டிரர் சைடு யாரு? சேனாதிபதி திருஷ்டத்யும்னன். ஓகேங்களா? ஸோ இப்ப மொத்தம் 18 அக்ஷோகணி. என்னது அது அக்ஷோகினி? அப்படின்னா, ஒரு அக்ஷோகினி சேனைகள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அக்ஷோகினி அப்படின்னா, தேர் தேர்ல நின்னு சண்டை போடுவாங்க இல்லையா? அது வந்து 21,870 தேர்கள். யானைகள் 21,870 யானைகள். காலாட்படை வீரர்கள் சோல்ஜர்ஸ் சண்டை போடுன்னு இருக்கவா 1,09,350 சோல்ஜர்ஸ். அடுத்தது குதிரைகள் 65,610 குதிரைகள். இதெல்லாம் சேர்ந்த ஒரு அக்ஷோகினி. அது போல 18 அக்ஷோகினி சேனைகள் அங்க நின்னுட்டு இருக்கு. சண்டைக்காக நின்னுட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டோ இல்ல சமாதானம் பேசுறதுக்கோ இல்ல. ஆறாம உட்கார்ந்து பேசல. சோ அப்படியாப்பட்ட யுத்த களத்துல நின்னுட்டு இருக்காங்க. சோ எதுக்காக சண்டை போடுறதுக்காக. சோ அந்த நேரத்துல அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவலை வந்துடுச்சு. என்ன கவலைன்னா எதிர பார்க்கும்போதே என்ன ஆகுது? தன்னுடைய தாத்தா எல்லாம் நிக்கிறாரு. தன்னுடைய குரு நிக்கிறாங்க. தன்னுடைய சொந்த பந்தங்கள், சகோதரர்கள், மாமன்கள், நண்பர்கள், ஸோ ரொம்ப பிரியமானவர்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. அத பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு ஒரு மாரி கவலை வருது. ஐயோ! இவங்களெல்லாம் கொல்லணுமா என்ன? அ அப்படின்னு யோசிக்கிறார். முடிஞ்சது. ஸோ அப்படி யோசிக்கும்போதே என்ன ஆயிடும்? ஐயோ! இவங்கெல்லாம் இல்லன்னா நம்மளால எப்படி வாழ முடியும்? அப்படின்னு வந்துருமா? மனக்கவலை வருமா? வராதா? கண்டிப்பா வந்துடும். இல்லையா? ஸோ அந்த கவலை இப்ப யாருக்கு வந்துடுச்சு? அர்ஜுனனுக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலா முதல் அத்தியாயமே என்ன? அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் கவலை அந்த கவலைய சொல்லக்கூடிய அத்தியாயம் தான் முதல் அத்தியாயம். ஆக்சுவலா ஸோ அதன் மூலியமா தான் இந்த பகவத்கீதையே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்கு யமுனாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கீதார்த்த சங்கரகத்துல அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்ம அதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஸ்ய சாஸ்திர அவதரண கிருதம். மொழிபெயர்ப்பு தவறான இடத்தில் வைத்த பற்றுதல் கருணை. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இல்லையா? தவறான இடத்துல. அவங்கெல்லாம் நல்லவங்களா? துரியோதனா நல்லவனா? கிடையாது. இல்லையா? தவறான இடத்துல இப்ப கருணை பட்டுதல் வைக்கிறாரு.
அதே போல தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் கருதிய நிலை. சோ அதனால அவர் வந்து இந்த 3 குற்றங்களால வருத்தம் அடைகிறாரு. வருத்தத்துல குந்தியின் மகனான அந்த பார்த்தன் பகவான சரணடைகிறாரு. சோ அதனால பகவான் சொன்ன உபதேசங்கள் அதுதான் இந்த பகவத்கீதை. ஏன்னா இப்ப அர்ஜுனன் கவலையோடு இருக்காரு இல்லையா, அந்த கவலையை போக்குவதற்காக பகவான் சொன்னதுதான் இந்த பகவத்கீதை. முக்கியமா இந்த 3 விஷயம் என்னென்ன? இக்னோரன்ஸ், அட்டாச்மெண்ட், கன்ஃபியூஷன். ஸோ அதாவது அறியாமை, பற்றுதல், குழப்பம். என்னென்ன? அறியாமை, பற்றுதல், குழப்பம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 யாருக்கு வந்துடுச்சு? அர்ஜுனனுக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலா அர்ஜுனன் ரொம்ப சிறந்த போர் வீரன். அவரை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. அப்படியாப்பட்டவர். ஆனா அவருக்கே இப்ப இப்படி ஒரு கவலை வந்துடுச்சு. என்ன பண்றது? அதே போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் பேசுறத பார்த்து அவரே கிண்டல் அடிக்கிறாரு. என்ன பேசுற? ஏன்னா இப்ப வந்து அங்க வந்து கிருஷ்ணர் ஒரே க்ஷணத்துல எல்லாரையும் கொன்னு முடிச்சுருவாரு. அது பெரிய பிரச்சனையே இல்ல. ஏன்னா இந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன். நான் வந்து போர் செய்ய மாட்டேன். ஏன்னா பகவான் துவாரகையில இருக்கும்போது துரியோதனன் மற்றும் அர்ஜுனன் 2 பேரும் பகவான பார்க்க போறாங்க. முதல்ல வந்தது யாரு அப்படின்னா துரியோதனன் தான். சோ பகவான் படுத்துன்னு இருக்கார். அவர் காலாண்ட ஒரு சேர் இருந்தது, தலையாண்ட ஒரு சேர் இருந்தது. துரியோதனன் பார்த்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் தானே வந்தது. போயும் போயும் யாதவனுடைய காலாண்ட போய் நாம ஏன் உட்காரணும்? வேண்டாம். நேரா தலையாண்டு இருக்கிற சேர்ல போய் உட்காந்துச்சு. அடுத்தது அர்ஜுனன் வந்தார். பார்க்கிறார், காலாண்டதான் சேர் இருக்கு. ஆனா அவர் சேர்ல உட்காரல, கீழே உட்காந்துட்டார், தரையில உட்காந்துட்டார். சோ பகவானுக்கு தெரியாதா என்ன? ஏன்னா பகவான் அந்தர்யாமி, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர். சோ அப்படியேப்பட்ட அந்த பகவான் கண்ணை திறந்து பார்க்கிறார். அர்ஜுனா எப்ப வந்த? மேல அந்த சேர்ல உட்காரலாமே, எது கீழே உட்காந்துட்டு இருக்கேன்? உடனே துரியோதனன், நான் முதல்லயே நான் வந்துட்டேன், நீ ஃபர்ஸ்ட் என்ன தானே பார்க்கணும். ஏப்பா இப்ப நம்ம கண்ணை திறந்தா நம்ம காலாண்டு இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம தலைக்கு மேல யாரோ உட்காந்துருந்தா அவங்க கண்ணுக்கு தெரியுவாங்களா என்ன? சோ அதனால அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? இல்ல இல்ல நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்ட்டு திரும்பவும் துரியோதனன் சொல்றான். சரிப்பா, நீங்க 2 பேர்லயும் ஃபர்ஸ்ட் சின்னவங்க கிட்ட தான் நம்ம வந்து கேட்கணும். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு உனக்கு என்ன வேணும்னு கொடுத்து அதுக்கப்புறம் தான் மற்றதை பெரியவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்ப வந்து பகவான் சொல்றார், அர்ஜுனா என்னுடைய மொத்த நாராயண சேனை ஒரு பகுதி, அப்படியே ஃபுல் நாராயண சேனை ஒரு பக்கம், ஆயுதமே எடுக்காத சண்டை போட மாட்டேன் நான் ஒரு பக்கம், உனக்கு எது வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இதுல என்ன சந்தேகம் கிருஷ்ணா, நீதான் வேணும். ஏன்னா அங்க அர்ஜுனன் சொல்றதுக்கு முன்னாடி அங்க துரியோதனுக்கு பயம் வந்துடுது. எங்க அர்ஜுனன் வந்து நாராயண சேனை மொத்தத்தையும் கேட்டு போறானோன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனே யோசிக்கிறான், என்ன பாரு அர்ஜுனன் எவ்வளவு ஒரு முட்டாள். ஆயுதமே சண்டையே போடாத கிருஷ்ணனை வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஏன்னா பகவான் எங்க இருக்காரோ அங்கதான் வெற்றி. அது தெரியல துரியோதனனுக்கு. சோ துரியோதனன் ஓகே அப்படின்னா உங்களுடைய அந்த நாராயண சேனையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப நைஸா பேசி மொத்த நாராயண சேனையும் எடுத்துட்டு போயாச்சு. சோ அப்படி பகவான் முதலே சொல்லியாச்சு, நான் வந்து சண்டை போட போறது இல்ல. வெறும் பகவான் இங்க வந்து அர்ஜுனனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு தேரோட்டியா வந்திருக்காரு, அவ்வளவுதான். தேரோட்டியோட வேலை என்ன? தேர் ஓட்டுறது மட்டும்தான். இப்ப அர்ஜுனன் சண்டை போடாம ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த கவலைக்கான காரணத்தை பகவான் தெரிஞ்சுண்டு அவருக்கு உபதேசம் பண்றார், அவ்வளவுதான். புரிஞ்சதுங்களா? அதே போல இந்த யுத்தம்
முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, துரியோதனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா இப்ப வந்து தொடை உடைஞ்சு போச்சு, மண்டை உடைஞ்சிருக்கு, உயிர் போக போகுது. ஸோ அந்நேரத்தி கேட்கிறாரு, கிருஷ்ணா, நீ வந்து ரொம்ப வஞ்சகன், நீ என்னை வந்து வஞ்சிச்சிட்ட. இல்லையே, நீ கேட்ட நாராயண சேனை உனக்கு கொடுத்தனே, அது கொடுத்த. ஆனா நீ போர் நடக்கும்போது என்ன பண்ணியாச்சு, ரொம்ப வஞ்சகம் செஞ்ச. முக்கியமா சிகண்டிய முன்னிறுத்தி பீஷ்மரை படுக்க வச்சாச்சு. பொய் சொல்லி அதாவது ஏன்னா துரோணாச்சாரியாரோட மகன் அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னுட்டு அந்த பொய்ய சொல்லி துரோணாச்சாரியாரையும் கொன்னாச்சு. அடுத்தது சூரியனை உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால மறைச்சு ஜெயத்ரதனை கொன்னுட்ட. அடுத்தது கர்ணன் வந்து நாகாஸ்திரம் விட்டான். யார் மேல? அர்ஜுனன் மேல. ஆனா அந்த அஸ்திரம் ஒரு தடவைக்கு மேல இன்னொரு தடவை விடக்கூடாதுன்னு குந்தி போய் வரம் கேட்டாச்சு. கேட்க சொன்னதும் யாரு? கிருஷ்ணா, நீதான். அப்படி அந்த ஒரு தடவை விடும்போதும் கரெக்டா அர்ஜுனனுடைய தேரை ஒரு அடிக்கு நீ பள்ளத்துல அழுத்தி அர்ஜுனனை காப்பாத்திட்ட. ஸோ ஆக மொத்தத்துல நீ என்ன பண்ணிட்ட, ரொம்ப வஞ்சம் செஞ்சுட்ட, நீ நேர்மையான முறையிலேயே ஜெயிக்கல கிருஷ்ணா அப்படின்னுட்டு யாரு சொல்றது? துரியோதனன்னு சொல்றான். அப்ப பகவான் சிரிக்கிறாரு. ஆக்சுவலா வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். எப்ப நானாப்பா கூட பிறந்த சகோதரர்களுக்கு விஷம் வச்சேன், நானாப்பா சகோதரர்கள் இருந்த வீட்டை தீ வச்சேன், நானா வைக்க சொன்னேன்? இல்ல நானா உன்னை துயில் உரிக்க சொன்னேன்? நானா வஞ்சகமா அபிமன்யுவை கொல்ல சொன்னேன்? இப்படி எல்லா செயலும் நீ செஞ்சுட்டு என் மேல தப்பு சொல்ற இல்லையா? தவறு உன்னுடையது. நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். நம்ம வந்து இப்ப மனதால ஒரு கர்மத்தை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறவி அவன் வந்து மனிதனா பிறப்பான். வாயால ஒருத்தங்க நம்ம வந்து பயங்கரமா திட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் வந்து மிருகமாக பிறப்பான் அடுத்த பிறவில. இல்ல ஒருத்தங்களை வந்து நம்ம பயங்கரமா அடிச்சுடுறோம், அடிச்சாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கையால அவங்கள அடிச்சாச்சு, அடுத்த ஜென்மத்துல அவங்க மரம் செடி கொடிகளாக பிறப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய தர்மம். இதை வந்து யாரும் எதுவுமே செய்யவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து பகவத்கீதையில பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இந்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல திரும்பவும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சக்கரத்திலேயே சுத்தி 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 இப்பதான் நம்ம வந்து மனுஷ ஜென்மத்துக்கு வந்திருக்கோம். ஸோ மனுஷ ஜென்மத்துக்கு வந்த நாம என்ன செய்யணும்? பக்தி செஞ்சு நாம பகவான் கிட்ட போகணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய நல்ல கர்மங்கள் புண்ணிய கர்மங்களை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நேரா சொர்க்கம் போவோம். ஸோ நம்மளுடைய புண்ணிய கணக்கு முடிஞ்ச உடனே திரும்ப இந்த பூமிக்கு அவங்க தள்ளி விட்டுடுவாங்க. அடுத்தது பாவம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்ட கர்மம், அதனால நரகத்துக்கு போய் அனைத்து சித்திர இம்சைகளை அனுபவிப்பாங்க. திரும்பவும் அவங்க எடுத்துட்டு வந்து பூமியிலேயே போட்டுருவாங்க. ஆக மொத்தத்துல இந்த சைக்கிள் தான் சுத்திட்டு இருப்போம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு இந்த சக்கரத்திலேயே தான் பிறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடி படுறது, இறக்கிறது, இப்படியே தான் சுத்திட்டு இருப்போம். ஸோ நாம பகவானை அடையணும். இந்த பௌதீக பந்தத்துல இருந்து விலகி நம்ம பகவானை அடையணும். அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவாங்க. ஸோ அர்த்த பஞ்சகம் என்ன அப்படின்னா பரஸ்வரூபா, ஸ்வயஸ்வரூபா, அடுத்தது புருஷார்த்த ஸ்வரூபா, நான்காவது உபாயஸ்வரூபா, 5 விரோதி ஸ்வரூபா. ஸோ என்ன இந்த 5 அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
பரஸ்வரூபா, பகவானுடைய இயல்பு. அடுத்தது ஸ்வயஸ்வரூபா, ஆத்மாவுடைய இயல்பு. இதெல்லாம் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது புருஷார்த்த ஸ்வரூபா. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஆத்மா பகவானை எப்படி, அந்த பகவானை பத்தி முதல்ல நம்ம ஆத்மான்றதே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமே இல்லையா? ஸோ நம்ம பிறந்ததுக்கான பயன் என்ன, அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த ஆத்மா பிறந்ததற்கான, இந்த மனிதனா பிறந்ததற்கான பலன் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உபாய ஸ்வரூபா, அந்த தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பகவானை அடைவதற்கான வழி என்ன, அதை போ அடையணும். வெறும் நம்ம இந்திரிய சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது மாத்திரம் கிடையாது. பகவானை அடைவதற்கான வழி என்ன அப்படின்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுதான் உபாய ஸ்வரூபா. அடுத்தது விரோதி ஸ்வரூபா. நாம பகவானை அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்துல நம்ம சில விஷயங்கள் நம்ம பகவானோட அடைய விடாம தடுக்கிறது. ஓகேங்களா? அதெல்லாம் விரோதிகள். அதெல்லாம் என்ன அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஆத்மா எவ்வளவு சிரேஷ்டமானது, அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? பகவத்கீதையில இல்லாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா பகவான் தன் வாயால சொன்னது அது அவ்வளவு சிரேஷ்டமானது இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு இந்த 18 அத்தியாயங்கள்ல கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், முதல் 6 அத்தியாயங்கள் நமக்கு வந்து என்னவா இருக்கும், கர்மயோகமா இருக்கும். அடுத்து 7வதுல இருந்து 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அடுத்தது 13ல இருந்து 18 நமக்கு ஞான யோகம். அதாவது இப்ப பாருங்க, ஒரு பொக்கிஷம்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு பெட்டியில வச்சு நம்ம பூட்டி வைப்போம் இல்லையா? ஸோ அது போல மேல கர்மயோகம் 6, கீழே ஞான யோகம் 6, நடுவுல இருக்கிறது தான் என்ன, அந்த விலை மதிப்பு மிக்க வைரம், அதுதான் என்ன, பக்தி யோகம். அதை பற்றி எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப குழந்தைகளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்களே பெரியவங்க, அதனால உங்களுக்கு இப்படி சொல்றேன். அதே குழந்தைங்களா இருந்தா உங்களுக்கு கிரீம் பிஸ்கெட் பிடிக்குமா? பிடிக்கும். ஸோ மேலே ஒரு பிஸ்கெட்டு, கீழே ஒரு பிஸ்கெட், நடுவில் இருக்கிறது என்ன, க்ரீம். ஸோ ஆக்சுவலாக குழந்தைங்க ஜாஸ்தியாக சாப்பிட்றது எது, அந்த க்ரீம். ஃபஸ்ட்டு க்ரீமை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்கெட்டையே சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அது போல் மேலே இருக்கிற பிஸ்கெட் தான் என்ன, கர்மயோகம். கீழே இருக்கிற பிஸ்கெட்டு தான் என்ன, ஞான யோகம். நடுவில் இருக்கிற க்ரீம் தான் என்ன, பக்தி யோகம். ஓகேங்களா? இப்படி தான் குழந்தைங்களுக்கு புரிய வைப்பேன். நீங்கள் பெரியவங்க, அதனால உங்களுக்கு வைரத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இப்படி நம்ம மனிதர்களாக பிறந்தோம். ஸோ அந்த பிறந்ததற்கான பலனை நம்ம வந்து அடையணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, பஞ்சரத்னம் எதுல இருக்கு, மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்கள். இதுல அந்த 5 விஷயம், அதுலயும் ஃபர்ஸ்ட் எது, இந்த பகவத்கீதை தான். ஸோ அவ்வளவு சிரேஷ்டமானது எது, பகவத்கீதை. அதை பத்தி நாம படிக்க போறோம். ஸோ ஆக்சுவலா இந்த பகவத்கீதை எங்க சொல்லப்பட்டது, யுத்த களத்துல. அதுவும் எந்த இடத்துல, குருக்ஷேத்திரம். ஆக்சுவலா இந்த குருக்ஷேத்திரத்துல இதுக்கு முன்னாடி பரசுராமர் 21 முறை சத்திரியர்களை அழிச்ச இடம். ஏன்னா அந்த அது வந்து, அதனால அந்த இடத்துக்கே தர்மக்ஷேத்திரம்னு பேரு. ஓகேங்களா? ஸோ தர்மக்ஷேத்திரமான அந்த குருக்ஷேத்திரத்துல பகவான் வந்து சொன்னார். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பகவான் அப்படின்னாலே என்ன அர்த்தம், 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக இருப்பவர், அவரை தான் நம்ம வந்து பகவான் அப்படின்னுட்டு சொல்வோம். ஸோ 6 ஐஸ்வர்யங்கள் என்னென்ன அப்படின்னா, அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பராசரர் சொல்லியிருக்காரு, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்வரிய ஞான வைராக்கியம்
சைவ ஷண்ணாம் பக இதிங்கணா, அதாவது புகழ், பலம், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் அப்படின்னு இந்த 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக நிரம்பியவர் தான் பகவான். பகவான் 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர். யார் அவரு? அவர்தான் கிருஷ்ணர். ஓகேங்களா? ஸோ அந்த கிருஷ்ணரால உபதேசிக்கப்பட்டதுதான் இந்த பகவத்கீதை. அடுத்தது பகவத்கீதையை பத்தி பார்த்தாச்சு. ஸோ அனைத்து உபநிஷங்களினுடைய சாரம் இதுன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? ஸோ பகவத்கீதை மகாபாரதத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு அதையும் பார்த்துட்டோம். பகவத்கீதையில யாரெல்லாம் படிக்கலாம்? எல்லாரும் படிக்கலாம். ஸோ முக்கியமா நம்ம எந்த ஒரு சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னாலும் அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 இருக்கணுமா? என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் சம்பந்தம். ஓகேங்களா? அது இருக்கணும். அடுத்தது 2வது அபிதேயம். ஓகேங்களா? அதாவது இதை தெரிஞ்சுண்டா அதற்கான அதை அடையறதுக்கான வழி என்ன அது. அடுத்தது அதிகாரி. இதை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிரயோஜனம். இதை தெரிஞ்சுன்றதால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கும்? கடைசி பகவான் கிட்ட போய் சேர்றது தான் இல்லையா? ஸோ இதுதான் இந்த 4 விஷயங்கள். ஒரு சாஸ்திரத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாரால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாம பக்தியோட இருந்தால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலா இப்ப நம்ம உடம்பு இப்ப வியாதி ஏதாவது வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன வேணும் நமக்கு? ஆயுர்வேத சாஸ்திரம். ஏதோ இப்ப பொழுதுபோக்கு அப்படின்னா நாட்டிய சாஸ்திரம். இப்ப ஏதாவது கோவில் கட்டணும், வீடு கட்டணும் அப்படி. ஸோ அதுக்கு வந்து சிற்ப சாஸ்திரம். நல்ல உணவுகள் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா பாக சாஸ்திரம். ஓகேங்களா? அடுத்தது சண்டை போடும். இப்போ எதிரிகள் கிட்ட சண்டை போடும் சத்திரியர்கள், ஆயுத சாஸ்திரம். ஸோ அதே போல நமக்கு டைம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறது ஜோதிஷ சாஸ்திரம். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு சாஸ்திரங்கள். ஆனா நம்ம பகவானை அடையணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி என்ன? இந்த பகவத்கீதை தான். ஏன்னா நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுட்டாதான் அது வந்து நம்மளால முடியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பகவத்கீதையின் மூலமா ஃபர்ஸ்ட் நாம யாரு, நாம எங்கிருந்து வந்தோம், நமக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு, நாம ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாராலையும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா இதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும், இதை ஏன் நான் படிக்கணும், ஃபர்ஸ்ட் அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மாவை பற்றிய ஞானம் எதுல சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு இந்த பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் எப்படி வாழணும்ன்ற அந்த ரூல்ஸே நமக்கு இதுல தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் மிருகத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆகார நித்திர பயமை துணாச்சா சமான் ஏதத் பசுபிர் நராணாம் தர்மோஹி தேகாமிகோ விசேஷோ தர்மேக ஹீனாம் பசுபிர் சமானா. ஸோ நாமளும் சாப்பிட்றது, தூங்குறது, சந்ததி உற்பத்தி பண்றது, தற்காத்து கொள்றது அப்படின்னு அதிலேயே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கும் விலங்குக்கும் எந்த ஒரு சமம், எந்த ஒரு வித்தியாசம் எல்லாமே சமம்தான். நாம எப்ப தர்மத்தின் பிரகாரம் நாம மனிதர்களா இருந்து அதை நடத்துறோமோ அப்பதான் அதிலிருந்து நம்ம வேறுபட்டு மனிதர்களாக கருதப்படுறோம். நம்ம மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்னுட்டு நாம தான் யோசிக்கணும்.
முக்கியமா தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். ஏன்னா கடவுளால் மட்டுமே தர்மத்தை சொல்ல முடியும். ஸோ அதை சொன்னதை நாம வந்து ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாஸ்திரத்தையே பகவான் வந்து பிரம்மாவுக்கு தான் சொன்னார். ம். தேனோ பிரம்ம ஹிருதய ஆதிகவையே. ஸோ ஏன்னா அந்த பிரம்மாவுடைய ஹிருதயத்துல போய் பகவான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னார். அதுக்கப்புறம் தான் படிப்படியா அந்த குரு சிஷ்ய பரம்பரை மூலியமாக நமக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம யாரை திருப்திப்படுத்தணும்? பகவானை திருப்திப்படுத்தணும். ஸோ ஏன்னா பகவான் வந்து சச்சித் ஆனந்தமானவர். அவர் கூட இருக்க வேண்டியவங்க நம்ம. அவர்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா வச்சிருக்கோம். ஒரு மீன் இருக்குன்னு மீனை தண்ணியில இருந்து எடுத்து ஒரு சேரல வச்சுட்டு அதுக்கு வந்து நல்லா விசிறி எல்லாம் வீசி ஏசி எல்லாம் போட்டு நல்லா சௌக்கியமா பார்த்துண்டேன். ஆனாலும் அந்த மீன் ரொம்ப கவலைப்படுதுங்க அப்படின்னு சொன்னா, ஏன் கவலைப்படுது? அதுதான் நல்லா விசிறி எல்லாம் வீசுறீங்களே, நல்லா தானே பார்த்துக்கிறீங்க, அதுக்கு தேவையான உணவும் கொடுக்குறீங்க, அப்புறம் ஏன்? ஏன்னா அந்த மீன் சொல்லும், என்னை தண்ணியில விட்டுட்டாலே நான் சந்தோஷமா இருக்க போறேன். நீ இப்படி எனக்கு பணமோ காசோ இல்ல தட்டுல ஸ்வீட்ஸோ இல்ல பர்கரோ ஐஸ்கிரீமோ எனக்கு தேவையில்லை. ஏன்னா தண்ணியில விட்டுட்டா நான் சந்தோஷமா இருக்க போறேன் இல்லையா? அது போல நம்ம பகவான் கூட இருந்தாலே சந்தோஷமா இருக்க போறோம். அதை விட்டுட்டு இந்த பௌதிக உலகத்துல நாம என்னதான் தங்கம் வெள்ளி வைர வைடூரியங்கள் பட்டு புடவைகள் பட்டு பீதாம்பரம் எதெல்லாம் வச்சு நம்மளை வச்சிருந்தாலும் எதுவுமே நமக்கு சுகத்தை கொடுக்காது. ஏன்னா பகவான் கூட இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அதே போல இன்னும் ஒண்ணு சொல்ல மறந்தே போயிட்டேன். கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தோ ஸ்ருதி சம்ஹிசா ககாரா சம்யோகாத் புனர்ஜன்ம ந வித்யதே. ஸோ கீதையை யார் பிடிச்சாங்களோ, கோவிந்தனை யார் பிடிச்சாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா இன்னொரு ஜென்மமே கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் இன்னொரு ஜென்மம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, கீதையை கேளுங்க, கீதையை படிங்க, அந்த கோவிந்தனான கிருஷ்ணனுடைய பாதத்தை பிடிங்க. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா.